வணக்கம். இன்னைக்கு நமது வீடியோவில் ஒரு சூப்பரான கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க. தட்டில் இருக்கிற இட்லி காலியாவதே தெரியாது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி என எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். இந்த வீடியோவில் இடையே சில பயனுள்ள டிப்ஸ் உள்ளது. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இந்த ரெசிபி செய்ய 20 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து நன்கு பழுத்த 4 பெரிய தக்காளி, அப்புறம் 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதில் பச்சை நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இது கடைகளுக்கு ரொம்ப சுவை கொடுக்கும். கத்திரிக்காயோடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க இப்படி தண்ணீரை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெங்காயம், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் இதையெல்லாம் 2 துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 4 பழுத்த பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். மண் சட்டியில் சமைக்கும்போது இந்த கடையிலோட ருசியே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்போவுமே மண் சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நல்லா சட்டி சூடாகி வந்துருச்சு. சட்டி சூடான பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. அதில் நாம் 2ஆக உடைச்சி வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாயை சேர்த்ததும் கருகி போகாமல் பார்த்துக்குங்க. லேசாக சிவந்து வந்தாலே போதும். காரத்திற்காக இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் காரம் குறைவாக இருக்கிறதால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போது 2ஆக நறுக்கி வச்சுருக்கிற 20 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது லேசாக பொன்னிறமாக சிவந்து வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி லேசாக சிவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மஞ்சள் தூளை இப்படி எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் போது அதனோட பச்சை வாசனை போகிறது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு ஒரு நல்ல நிறமும் கிடைக்கும். முதல்லையே நறுக்கி வச்சிருக்கிற 3 கத்திரிக்காயும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு 2 நிமிஷம் அது நல்லா நிறம் மாறி வரும் வரை நல்லா வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறி வதங்கி வந்தாச்சு. இப்போ அந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முதல்லையே பொடியாக நறுக்கி வச்சுருந்த 4 பெரிய பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி எண்ணெயிலேயே தக்காளி 1 நிமிஷம் வதக்கும் போது குழம்புக்கு தனி ருசியும் நல்ல திக்னஸும் கிடைக்கும். இப்போது இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி தக்காளியோட உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி 2மே பாதி அளவு நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு லேசாக ஊதி விட்டுட்டு வதக்கிற கத்திரிக்காயோடு சேர்த்துக்கலாம். வரக்கொத்தமல்லியும் சீரகத்தையும் உள்ளங்கையில் வைத்து தேய்ச்சி சேர்க்கும்போது இந்த கடைகளோட வாசனை மட்டுமல்லாமல் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கொத்தமல்லி சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா காய் மூழ்கிற அளவுக்கு, அதாவது ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாயிடாமல் காய் வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் சரியாக இருக்கும். அப்போ தான் கடையல் சரியான பதத்தில் வரும். நீர் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து அதன் வாசனையே பிரமாதமாக இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் பூ போல் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் காய் கடைகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். ஒரு மத்து இல்லைனா மேசர் வச்சு காய்களை ஓரளவுக்கு நைஸாக வர்ற வரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க மிகவும் சுவையான கத்திரிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காயில் உள்ள நார் சத்து செரிமானத்துக்கு உதவுவதோடு அதில் நிறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுக்கு தேவையான வைட்டமின்களையும் தாதுக்களையும் வழங்குகிறது.
கத்திரிக்காய் கடையில் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட ருசி ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சிவியன் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.